தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது இருமுனை போட்டியாக தான் இருக்க போகுது. ஒரு பக்கம் திமுக விசஸ் நாம் தமிழர் அப்படின்றது. ஐடியாலஜி ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா திராவிடம், தமிழ் தேசியம் இது ரெண்டுக்குமான போட்டியாக தான் இருக்க போகுது. திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சிருக்கக்கூடிய வியூகம் என்ன அப்படின்னா, பெரியாரை பற்றி சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசியிருக்காங்க. ஸோ கடந்த தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்களோ அதை விட கம்மியான வாக்குகள் வாங்க வைக்கணும். இது பெரியார் மண் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு திமுக அமைச்சர்கள் எல்லாரும் வேலை பார்க்கறத களத்திலிருந்து நம்மளால பார்க்க முடியுது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பெரியார் எதிர்ப்பு, சேம் டைம் தமிழ் தேசிய உணர்வு, இது ரெண்டையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் தான். அதை மீண்டும் நிரூபித்து காட்டுவோம். நாங்கள் இப்போ தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த ஈரோடு கிழக்குலேயே எங்களோட வெற்றி சதவீதம் உயரும். அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிச்சனால அதோட வாக்குகளும் எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு பிளான்ஸோட அவங்க ஒரு நம்பிக்கையோட இந்த தேர்தலை அணுகுறாங்க. ஸோ களத்தில் நம்ம விசாரிக்கிறப்ப எது மாதிரியான நிலவரங்கள்லாம் இருக்கு, நாம் தமிழர் என்ன வியூகங்களை வச்சு அவங்க களத்தில் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் போட்டியிடாம திமுக நேரடியாக களமிறங்குறாங்க. வி.சி. சந்திரகுமார் முதலாவதாக வேட்புமனு தாக்கல் செஞ்சு அவர் பிரச்சாரத்தை தொடங்கிய ஒரு 5-6 நாட்கள் ஆயிருச்சு. அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த முறை ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறை கடைபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, கடந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஈவி.கே. இளங்கோவன் அவர்களை பிரச்சார வாகனத்துல வச்சுதான் அவங்க எல்லா ஏரியாக்களுக்கும் பிரச்சாரத்தை பண்ணாங்க. ஆனா இந்த முறை தன்னுடைய கட்சி வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாரே போட்டிடுறதுனால நீங்க வேன்ல போகாம நடந்தே ஒவ்வொரு தெருக்களுக்கும் போங்க, நீங்க நடந்தே ஒவ்வொரு மக்களையும் சந்திங்க அப்படின்னு முத்துசாமி அவர்களும் சந்திரகுமார் அவர்களும் நடந்தே போய் மக்களை சந்திக்கிறாங்க. ரொம்ப பம்பரமாக வேலைகள் பார்க்குறாங்க. ஆனால் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு. என்னன்னா, அதிமுக முதலாவதாக அறிவிச்சிட்டாங்க, நாங்க புறக்கணிக்கிறோம், ஆளுங்கட்சியோட அராஜகம் இந்த தேர்தல் அதிகமா இருக்கும் அப்படின்றத அவங்களும் ஒன்று சொன்னாங்க. சேம் டைம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவும் அறிவிச்சாங்க. தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் 2026 தான் எங்களோட பிரதான இலக்கு அப்படின்றனால அவங்களும் போட்டியிடலை. ஸோ இவங்க எல்லாரும் இதே லிஸ்ட்ல இந்த ஒரு பிளான்ஸ்ல இருந்தனால நாம் தமிழரும் இந்த தேர்தலை புறக்கணிப்பாங்க, திமுகவுக்கு ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்றத சொன்னார். ஸோ யார் போட்டியிட வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் எழுந்துச்சு. நமக்கு மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூல அவர் சொன்ன விஷயங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சீமானே போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன காரணம் அப்படின்னா, பெரியாருக்கான எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது ஒரு சில சதவீத வாக்குகள் இருக்கு, அந்த வாக்குகள் பாஜக பக்கம் போயிட்டு இருக்கு. அதை உடைச்சு நாம் தமிழர் பக்கம் திருப்புறதுக்காக தான் சீமான் இந்த பெரியார் இஷ்யூவை கையில் எடுத்திருக்காரு. ஸோ இதை எடுத்த கையோட அப்படியே ஈரோடு கிழக்குல போட்டியிட்டு இன்னும் இந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சு காட்டணும் அப்படின்றது தான் சீமானோட பிளானா இருக்கு. அதனால ஈரோடு கிழக்குல அவரே களம்பிறங்குவார் அப்படின்லாம் அவருடைய பார்வைகளை முன் வச்சாங்க. ஆனா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க யார் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, சீதா லட்சுமி அப்படின்ற ஒருவர் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முதல் அவங்க வேட்புமனு தாக்கல் செய்கிறப்பே எல்லா மீடியாவோட கவனமும் அவங்க பக்கம் போயிடுச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக வேட்புமனு தாக்கல் செய்கிறப்போ ஒரு கும்பலோட வருவாங்க, ஒரு சில இடங்களில் காரில் தாக்கல் செய்வாங்க. ஆனால் இவங்க நடந்தே வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. தாக்கல் செஞ்சுட்டு பேட்டியும் கொடுத்தாங்க. எங்கள் மேலே வழக்குகள் போடுறாங்க, நாங்கள் பதாகைகளை தூக்கி போராட்டம்லாம் பண்ணல, பதாகைகள் நாம் தமிழர் கட்சியோட பதாகைகளை தூக்கிட்டு வந்ததுக்கு 8 பேர் மீது வழக்குகள் போடுறாங்க, அப்போ நாம் தமிழரை பார்த்து திமுக பயந்துருச்சு அப்படின்னு அவங்க வெளியே ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நாம் தமிழர் கட்சியும் களத்தில் நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னு காட்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்சியில் இருக்கக்கூடிய அங்கே நாம் தமிழர் நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அதிமுக, பாஜக 2 கட்சி போட்டியிடலை. அப்போ அந்த 2 கட்சிக்கான வாக்காளர்கள் இருப்பாங்க, ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள போய் நீங்கள் நேரடியாக சந்திங்க, அந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு போங்க, அந்த வாக்காளர் பட்டியல் டீட்டெயில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசுங்க, நீங்கள் அவங்கள ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ நாம் தமிழர் நிர்வாகிகள், நாம் தமிழரோட தம்பிகள் எல்லாமே அது மாதிரி களத்தில் போய் அவங்க எல்லாரும் அதிமுக, பாஜக சேர்ந்த ஆதரவாளர்கள்ட்ட எங்களுக்கு இந்த முறை ஆதரவு அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, RSS நாம் தமிழருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்காங்க. அதற்கான காரணம் அப்படின்றது, அவங்க காலகாலமாக இங்கே எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது பெரியாரை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ சீமானோட பெரியார் எதிர்ப்பு அப்படின்றது இங்க ஆர்எஸ்எஸ்க்கு கை கொடுக்குது அப்படின்றதுனால ஆர்எஸ்எஸும் இறங்கி நாம் தமிழருக்கு ஆதரவாக வேலைகள் பார்க்குறாங்க. இது எல்லாமே வந்து பொதுவாக களத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. ஆனா சீதாலட்சுமி அவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நாம் தமிழர்ல நீண்ட காலம் பயணித்த ஒருவர் தான். ஈரோடு மாவட்டம் மாரப்பாளையத்தை சேர்ந்த ஒருவர் தான். பேராசிரியராக இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டராக அவங்க வந்து அங்கே வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய கணவரும் வந்து நாம் தமிழர்ல ஒருங்கிணைந்த ஈரோட்டோட மாவட்டத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்கள சீதாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் 2016 பவானியில் போட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 2019 மக்களவை தேர்தலில் ஈரோட்டில் போட்டிட்டாங்க. 2021 கோபி சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டாங்க. 2024 திருப்பூரில் போட்டியிட்டு 95,726 வாக்குகள் வந்து வாங்கினாங்க. இப்போ 5வது முறையா தேர்தலில் போட்டிடுறாங்க சீதாலட்சுமி. ஸோ இந்த முறையாச்சும் நம்மளுக்கான வாக்குகள் கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து அவங்க கிட்ட வந்து எழுந்திருக்கு. ஸோ இத்தனை முறை போட்டிட்டு தோல்வியை சந்திச்சிருந்தாலும் இந்த 5வது முறையா போட்டிடுறாங்க சீதாலட்சுமி. ஸோ இந்த முறை என்னோட சொந்த முறையில் எனக்கு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதற்கு காரணம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த பெரியார் எதிர்ப்பு, தமிழ் தேசிய ஆதரவு, இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கையில் எடுத்திருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் தான். சீதாலட்சுமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப இந்த ஒரு விஷயங்களை சொல்லி தான் வந்து அவங்க வாக்கு சேகரிப்பிலே வந்து ஈடுபடுறாங்க. அதில் முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, காளிங்கராயன் வாய்க்கால் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து அகற்றப்படாமல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அவங்க வந்து மின் கட்டணத்தால தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வராங்க. அதனால அந்த மின் கட்டண உயர்வையும் வந்து அவங்க முக்கியமான பிரச்சனையாக அட்ரஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல சாலை வசதிகளும் வந்து போடப்படாம இருக்கு. இது மாதிரி மக்கள் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி வந்து நாம் தமிழர் வந்து வாக்குகள் வந்து சேகரிச்சிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம் இதுல கவனிக்கக்கூடியது, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அந்த பை எலெக்ஷன்ல போட்டியிட்ட மேனகா வந்து 10,827 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6.35%. 2021 பொறுத்த வரைக்கும் கோமதி அப்படின்றவங்க போட்டிட்டாங்க. 11,629 வாக்குகள், கிட்டத்தட்ட 7.65% வாக்குகள். ஸோ இந்த வாக்கு சதவீதத்தை தாண்டுமா அப்படின்றது முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, நாம் தமிழருக்கு இன்னும் சின்னம் என்ன அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம பேசுறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் 2 சின்னம் கேட்டிருக்கோம். ஒன்று மைக் சின்னம் கேட்டிருக்கோம், இன்னொன்று விவசாய சின்னம் கேட்டிருக்கோம். இந்த 2 சின்னத்துல ஏதோ ஒரு சின்னம் வந்து எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மறைமுகமான நெருக்கடியை நாம் தமிழருக்கு முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் பிரச்சாரத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பு வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க பெரியாரை விமர்சிச்சுட்டு பெரியார் மண்ணிலே வந்து நீங்க எப்படி ஓட்டு கேட்பீங்க, நாங்க அதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக தரப்புல பேசுறப்ப அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, கடந்த முறை 2021 அதுக்கப்புறம் 2023 நடந்த அந்த பை எலெக்ஷன்ல நாம் தமிழர் எந்த வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாங்களோ அதை விட கம்மியான வாக்கு சதவீதத்தில் நாங்கள் தோக்கடிப்போம், இது பெரியார் மண் அப்படின்றத நிரூபிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாம் தமிழரோட இந்த பெரியார் எதிர்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சி வந்து இன்னும் உத்வேகம் அடைகிறதுக்கு இந்த ஈரோடு பை எலெக்ஷன் அவங்களுக்கு உதவுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.